என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். ராகு எங்கு எப்படி இருந்தால் யோகம்? பொதுவாக இந்த ராகுவை பற்றி பேசுவோம், கேது அதுக்கு தனியாக போடுவோம். ராகுவை பற்றி கணிக்கணும், ராகுவை பற்றி பேசணும்னா 100 வீடியோ போடலாம். ஏன்னா அது எம்மாந்தண்டி ஜோதிடர்கள் எவ்வளோ அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டு போயிடும். ரொம்ப கவனமாக பார்க்கணும், ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அவன் எங்கே இருக்கிறான், யார் கூட சேர்ந்துருக்கிறான், வீடு கொடுத்தவனுடைய நிலை என்ன, அப்படி நிறையா இருக்குது. அப்போ எங்கெங்கே இருந்தால், அப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஜோதிடர்கள், ஞானிகள், இந்த ஜோதிட ஆசான்கள், அவர்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்கலாம் நிறையா. சரி, அவங்களுடைய கருத்து. அப்போ சரி, அந்த கருத்து நாம் ஜாதகம் பார்க்கும் பொழுது இல்லை நம்மள்ட்ட வர்ற ஜாதகத்தில் அந்த கருத்து அவங்க சொல்கிற எடுத்துக்காட்டு. இப்போ அவங்க சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மரபு ஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் நன்மை, 6, 8, 12லாம் இந்த ராகு இருக்கும்போது அது நன்மையை செய்யும் அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய அனுபவத்தில் 8ஆம் இடத்துல கேது இருந்து படாத பாடுபட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு இது விதி விலக்கு என்ன? அப்போ 8ஆம் இடத்துல இருந்து இந்த கேது கொடுக்கணும்னா அதுக்கு விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இயற்கை சுபரான குரு பார்க்கலாம், அல்லது வளர்புறை சந்திரன், நல்ல ஒளி பூர்ந்திய சந்திரன். வளர்புறனவனே அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரனை சொல்லிடக்கூடாது. ஒளி பூர்ந்திய சந்திரன் பார்க்கலாம், அது குருவுக்கு நிகரானவர். சுக்கிரன் இணைவு பார்வை, புதன், இந்த மாதிரி சுபக்கிரகங்கள் பார்க்கும் பொழுது, வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சம் ஆகும் பொழுதும் இந்த மாதிரி நல்ல பலன் இருக்குது. சரி, பார்த்துக்கிட்டே வருவோம். இது இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் சும்மா சொல்லும்போது யாருக்கும் பொதுவாக, இப்போ எனக்கு நானே இருக்கேன், நம்ம அதை அடுத்தவங்க அப்படி சொல்லும்போது நம்ம அப்படி யோசனை இருக்கும்போது அது புரியாது. இப்போ ஒரு போர்டு போட்டு அதில் கட்டத்தை போட்டு இந்த இடத்தில் இருந்தால் ராகு அந்த இடத்துல போட்டு அதுக்கு நம்ம சொல்கிற மாதிரி இப்படிலாம் போட்டு சொல்லும்போது நல்ல விளக்கமாக புரியும். அது உங்களுக்கும் பயன் இருக்கும். அது ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னாக்கும் இந்த மாதிரியும் போடலாம். அடிப்படை ஜோதிடங்களும் இன்னும் இந்த லைவாக போடலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மிக விரைவாக வரும், அதை பார்ப்போம். இப்போ இந்த ராகு எங்கு எப்படி இருந்தால் யோகம் அப்படி பார்க்கலாங்களா? எல்லாத்துக்கும் எல்லோரும் நிறையா பார்க்குறீங்க, இருந்தாலும் நம்ம ஒரு தான் பார்ப்போம். முதல்ல எந்தெந்த இதில் அப்படிங்கும்போது அதான் நான் சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வர்றேன். அது இப்போ மேஷம் அப்படின்னா மேஷம், விருச்சிகம், கும்பம், கன்னி, ரிஷபம் இப்படி இருந்தால் யோகங்கிறேன். அதுக்கு சில மொட்டையாக சொல்லிடக்கூடாதுல்ல. அது ஏன் மேஷத்தை சொல்கிறார்கள், விருச்சிகத்தை சொல்கிறார்கள், கும்பத்தை ஏன் சொல்கிறார்கள், கன்னி, ரிஷபம், கடகத்தையும் சொல்லுவார்கள். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு விரிவாக. இந்த ஆட்சி ராகுக்கு சில பேர் ஆட்சி உச்சத்தை சொல்கிறாங்க, சில ஜோதிடர்கள் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று அது நம்ம அதான் ஒரு 100 வீடியோவுக்கு கம்மியில்லாமல் போடலாம் ராகுவை பற்றி மட்டும். அதேமாரி கேதுவுக்கும் போடலாம். அப்போ நம்ம அது விரிவாக பார்க்கலாம், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக. இப்போ சுருக்கமாக பார்ப்போம். அப்போ இந்த ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், சிலது மகரம் சொல்கிறாங்க, சில பேர் விருச்சிகம், மகரம், இந்த 6 சேர்த்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே இது என்ன அப்படி சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னாக்கும், கடகத்தில் 10ஆம் இடத்தில் ராகு பலவானாவான் அப்படிங்குது. அதாவது மேஷம், விருச்சிகம், கும்பம், கன்னி, ரிஷபம், கடகத்தில் 10ஆம் இடமாக கடகம் வரணும் அப்படின்னா துலா லக்கணத்துக்கு அப்படி சொல்லிக்கலாம். துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கடகத்தில் ராகு இருக்கும் பொழுது பலவானா ஆவான் அப்படின்னு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற புக்கில் சொல்லுது. பிரம்ம ரிஷி. அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தால் யோகம்னு பிரம்ம ரிஷி சொல்லுது. அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும்ல. அப்போ நீ வாட்டில் எப்படியா கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுல என்கிட்ட. நான் நீயா தூக்கத்தில் எழுந்திரிச்சு நீ வாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு
இது எங்கே எழுதியிருக்கு, எப்படி நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பிரம்மரிஷி அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்கு பாருங்கள். சரி, அடுத்து மேஷம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், கும்பம் ஆகியவற்றில் ராகு பலம் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னத்தில் போட்டிருக்கு அப்படின்னா பல தீபிகை அப்படிங்கிற புக்கை போய் பாருங்கள். அப்போ இந்த இடத்துலலாம் அப்போ இந்த இடத்துல பொதுவாக நம்ம இந்த 6 இடமும் எடுத்துக்கலாம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், இங்கே என்ன சொல்லிட்டோம் கும்பம், இந்த 6 இடத்துல இருந்தால் நல்ல பலனை செய்வார்னு இந்த 2 புஸ்தகமும் சொல்லுது. சரி, இதில் போய் கெட்டு போயிட்டா வீடு கொடுத்தவனு நிச்சயமாகி போயிட்டான், பாவக்கரகங்களும் ஜெயர்கருக்கு இப்போ ஏன் நல்ல பலனை செய்யலைன்னு கேட்டால் விதியை சொல்லியாச்சு. விதி விலக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த 6 இடத்துலையும் ராகு இருக்குது. இந்த ராகு இருக்கும்போது நான் தான் இப்போ தாயா நான் பரதேசம் போனேன், நான் ஊர் பிறந்த இடத்த விட்டு போய் படாத பாடுபட்ட என் குடும்பமே அல்ற சில்லறை ஆகி போச்சுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னா அங்கே பார்த்துடணும். இந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமாயி அவனும் பாவரோடைய சேர்ந்து படாத பாடுபடுவார்கள். அப்போ இது விதி விலக்கு. கெடுனோம்னா அப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னா இயற்கை சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும். வந்துருச்சுங்களா? அடுத்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துருவோம். ராகு கேதுக்கள் நின்ற வீட்டுக்கு அதிபதிகள், ராகுவும் கேதும் நின்ற, இப்போ ராகு நிற்கிற வீட்டுக்கும் கேது நிற்கிற வீட்டுக்கும் அதிபதிகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமானால் பாராத பணவரவும் திடீர் செல்வமும் கிடைக்கும் அப்படிங்குது. இது என்னங்கய்யா இப்படியா அப்படின்னா, அம்மா ராகுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுக்கு வீடு கொடுத்தவனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலோ அல்லது வேறு எங்காவது போய் இனவு பெற்றிருந்தாலோ அவங்க 2 பேரும் நல்ல ஒரு சுபக்கிரகங்களான பார்வை பெற்று இருந்து நல்ல வளமுடன் இருந்தாலோ இந்த ராகுக்கு ராகு தசை நடக்கிறப்ப திடீர்னு பண வரவு வரும், எதிர்பாராத பண வரவு வரும், செல்வங்கள் கிடைக்கும், திடீர் சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் யோகம் இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது அல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது. இதில் இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது. அடுத்து ராகு நின்ற வீட்டுக்கு அதிபதி. இந்த ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டுக்கு அதிபதி ஆட்சியோ உச்சமோ. இப்போ நம்ம கடகத்தை பற்றி பேசுகிறோம், இல்லை மேஷத்தை பார்க்குறோம், இல்லை கும்பத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா நீங்கள் மேஷம் அந்த இந்த இதில் எந்த லைனில் வந்துடக்கூடாதுல்ல, இதுன்னு இங்கே வந்துடுவோம். இப்போ கும்பத்துக்கு வருவோம், சனியோட வீட்டில். அப்போ சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்து அந்த சனியோட சுபக்கிரகங்கள் இருந்திருந்து இந்த ராகுவோ சுபக்கிரகங்கள் பார்த்து சரி எந்த லக்கணம் வந்துடலாம். ஜோதிடம் அப்படின்னா ஒரே வரல சொல்லிட முடியாது. அந்த லக்கணத்துக்கு 5, 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் தொடர்பு கொள்கிறார்கள். சம்பந்தம் அப்படி தொடர்பு இந்த மாதிரி வரும்பொழுது யோகங்கள் இருக்கும். அப்படி தான் இந்த ராகு நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம், ராகு கேது இதுக்கு வந்துடுறேன். ராகு கேது நின்ற வீட்டுக்கு அதிபதிகள் ஒன்றுக்கொன்று சம்பந்தமானால் எதிர்பாராத பண வரவு, திடீர் செல்வம் கிடைக்கும் அப்படி சொல்லியாச்சு. சரி, அடுத்து ஒரு யோகம் இருக்குது. அது என்னையா இருக்குது? ராகு ஒரு வீட்டில் நிற்கிறார். அது எந்த வீடாக இருந்துக்கிட்டு இப்போ சொன்ன மாதிரி அது ஆட்சி உச்சம் வருது. அவர்களுடன் 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அது அப்போ தான் நம்ம லக்னம் என்ன எதுவுமே தலை இல்லாமல் நம்ம பலன் எடுக்க முடியாதுல்ல. இப்போ நம்ம கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் அது போச்சு இது போச்சுன்னா தலை வேணுமே முதல்ல. அதான் லக்னம். அப்போ லக்னம் இருந்தால்தான் பலன் எடுக்க முடியும். அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் இவர்களுடைய தொடர்பு கொள்ளும்போது அப்படி ஒரு யோகம், நல்ல யோகம் இருக்குது. இது பார்த்தாச்சுங்களா? அடுத்துன்னு அப்படியே சொல்லலாம், ஒரு 100 வீடியோ போடலாம் ராகுவை பற்றி மட்டும். ஆனால் அது போட இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் போட்டு ராகு இங்கே இருக்காருன்னு அது மிக விரைவாக அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்களா? சந்திரனுக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு இது இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சந்திரனுக்கு
3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெற்றால் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடத்துல ராகு இருந்து மறைவு ஸ்தானம், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து குரு பார்வை பெற்றால் இது ஒரு ராஜயோகம். இப்படி எடுத்தாச்சுங்களா? அடுத்து பார்ப்போம். ராகுவும் சனியும் சேர்க்குது, 2 பாவக்கிரகங்களும் சேர்க்கப்படுகிறது. இப்போ தான் ஒரு குழப்பமானது, என்ன யார் ராகு தசை வரப்போகுது, பையாந்துக்கிட்டு இருப்பாங்க, அது சனி கூட சேர்ந்து போச்சு, திடீர்னு யோகம் வரும். அது எப்படி இருந்தால் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்திலலாம். இப்போ நிறையா பேர் ஐயோ ராகு தசை வரப்போகுது, ராகு தசைலாம் நிறையா பேர் ஜெயிலுக்கு போயிருக்கேன், ஒருத்தன் குடிகாரனவே ஆகி போயிட்டான், ஒருத்தன் வேறு அந்நிய பெண்ணோடவே இப்போ மனைவி இருக்க கூட்டிக்கிட்டே ஓடி போயிட்டேன், இப்படிலாம் பயம் இப்படிலாம் இருக்குது. பிள்ளை குட்டிலாம் விட்டு வேறு பொம்பளையால் கூட ஓடி போயிட்டான் ராகு தசையில். அவன் எங்கிட்ட இருக்கானே தெரிலையா, ஆனால் உயிரோடு இருக்கான், யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த மறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாங்கல்ல. குடும்பம்லாம் இருக்கான்ப்பா, அதிசயமாக பேசுவாங்க. அவன் ஏதோ ஒரு ஊரில் மேற்கு திசைக்கு போனேன், இந்த ராகுனா மேற்கு தானே, மேற்கு திசையை நோக்கி என்கிட்ட போயிட்டாப்பா, அங்கே ஒரு பொம்பளால் கூட குடும்பம்லாம் நடத்துகிறானாப்பா அப்படின்னு. அதுவும் கூட அந்த பொம்பளால் கூட எப்படி வந்துடும்னா வேறு ஒருத்தன் கூட கல்யாணம் ஆகி அந்த புருஷன் எங்கிட்ட இப்படி இப்போ இதெல்லாம் செய்கிற இந்த மாதிரி கெடுதல் பண்ணுறதும் இந்த ராகு தான். இந்த குடிச்சு புட்டு துணி இல்லாமல் ரோட்டில் கிடக்கிறதும் இந்த ராகு தான். அளவுக்கு மீறி குடிச்சு புட்டு உளறிக்கிட்டு கிடைக்கிறதும் இந்த ராகு தான். ஆனால் நம்ம பார்க்குறது யோகம், நன்மையை செய்கிறத மட்டும் பார்க்குறோம். ஏன்னா தீமையை பார்க்க வேண்டாம். தீமையை அப்படி நீங்கள் கமாண்டில் போடுங்க, அதுக்கு தக்கன அதெல்லாம் தீமையை பற்றி பேசணும்னு நிறையா பேசலாம், நம்ம நன்மையை பற்றி பேசணும், சரிங்களா? அப்போ இப்படி யோகம் தரணும்னா சந்திரனுக்கு 3, 6, 11 வந்துடலாம். எப்படி சரி, ராகுவும் சனியும் சேர்க்கை, அந்த இடத்துல குரு பார்த்துடுறாருப்பா, ராஜயோகம். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் சந்திரன் கெட்டு போயிடும். ராகு தசையில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஒளி பூர்ந்திய சந்திரன் பார்வை வந்து இந்த சனியும் ராகுவும் சேர்க்க உள்ளப்போ சந்திரனுடைய பார்வை சந்திரனுக்கு அப்போ எதிரில் இருக்கிறார் சந்திரன், வளர்புறையாக ராகுக்கு எதிராக. அப்போ இந்த சூரியன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கட்டும், முன்னாடி போக வேண்டாம், அப்படின்னா தேய்வரை ஆகி போயிடும்ல. கரெக்டாக ராகுக்கு பின்னாடி சூரியன் இருக்கிறார், சந்திரன் வந்து அப்போ தேய்வரை ஆயிடுறாருங்களா, அப்போ முன்னாடி போட்டுக்குங்க. ராகுக்கு முன்னாடி போடும்போது தான் வளர்புறை ஆயிடுவார் சந்திரன். அப்போ வளர்புற சந்திரன், பௌர்ணமி சந்திரன், ஒளிபூர்ந்திய சந்திரன் இந்த ராகுவையும் சந்திரனையும் பார்க்குறார், இது சனியும் பார்க்கிறார். அப்போ இவர்கள் வளவு பெறுகிறார்கள், இந்த சந்திரன் ஒளி இழக்கிறார். சந்திரனுக்கு சந்திர தசை கெடுக்கும், ராகு தசை கொடுக்க செய்யும், இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு புதன் சேர்க்கப்படுகிறார், நன்மை. சனிக்கு நன்மை தானே. சுக்கிரன் சேர்க்கப்படுகிறார், ராஜயோகம் ஆயிரும். அவ்வளோதான், தான் ஜோதிடம் அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தாச்சுங்களா? அடுத்து இன்னும் ஒரு இருக்குது, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா வீடியோ போடலாம். இது கணிக்க தெரியணும். இந்த 6ஆம் இடத்துல இருந்து கெட்ட பலன் நடந்திருக்கு, 8ஆம் இடத்துல இருந்து கெட்ட பலன் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன் நிறையா ஜாதகம். 12ஆம் இடத்துல இருந்து அதுவும் கெட்டு போயிருக்குது. அதெல்லாம் 12ஆம் அங்கே சுகபோகம், அது வாய் கூசுது சொல்ல, இருந்தாலும் சொல்லிடலாம். பல பெண்கள் தொடர்பு இருக்கிற ராகுலாம் இருக்குல்ல, அது 12ஆம் இடம். அதில் வேறு மாதிரி கிரக சேர்க்க. இது நம்ம நல்லதை பற்றி பேசும்போது நல்லதே பேசுவோம், சரிங்களா? அப்போ 6, 8, 12 ராகு இருந்து லக்னத்துக்கு முதல்ல லக்னம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். மெயின் அந்த லக்னத்தில் இருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் ராகு இருந்து அதுக்குள்ள அதிபதிகள் இருக்காங்கள, 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி, 12ஆம் இடத்துக்கு அதிபதிகள், அவங்க வந்து இதோடைய சேர்ந்தால் விபரீத ராஜயோகம். புரியுதுங்களா? இப்போ 8ஆம் லக்னத்துக்கு 6, 8, 12 ராகு இருக்கிறார். ஒரு 8ஆம், இப்போ ஒரு நம்ம ஏதாவது ஒன்றை பற்றி பேசுவோம். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 8ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து இந்த ராகு கூட பார்க்கிறார், இல்லாட்டி பார்வை பெறுகிறார், அது ஒரு விபரீத ராஜயோகம். சரி, 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், 6ஆம் இடத்துக்கு அதிபதி
அதாவது இது எந்த அதிபதி வேணாலும் சேரலாம். இப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கே இருந்தால், ஆட்சியாக இருந்தால் யோகம்தான். நிரந்தரமான வேலை, வெளியில் போய் வேலை பார்ப்பார். 6ஆம் இடங்கிறது வேலையா, தொழிலை கொடுக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் வெளிநாட்டில் இருக்கிறது. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து 8, 12 அதுதான் வெளிநாட்டு போடுறது, வெளி யோகம். இந்த 6ஆம் இடங்கிறது நிரந்தரமான வேலை, அலைச்சலை கொடுப்பேன். ஆனால் நல்ல வருமானம் வரும், கிம்பளம் நிறையா வரும், அடித்து விடுவோம். உண்மை தான் பாருங்கள். அதிகம் கிம்பளம் வாங்குறவங்களாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சம்பளம் உழைக்காத சம்பளம், அதாவது சம்பளம் கிடையாது, அதுக்கு பேர் கிம்பளம். அவருக்கு ஒரு நிர்ணயம், ஒரு மாதத்துக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சம்பளம் இருக்கும். அவர் உழைக்காமல் அவருக்கு சம்பளத்துக்கு மேலே கிம்பளம் வருதுன்னா இந்த ராகு தான். அதில் 6ஆம் இடத்துல இருந்தால் தொழில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கிம்பளம் அதிகமாக வரும். ஆட்சியாக இருந்தால் நான் சொல்கிற மாதிரி, அதாவது 6, 8 லக்கணத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் ராகு இருந்து 6ஆம் இடத்துக்கோ அல்லது 8ஆம் இடத்துக்கோ 12ஆம் இடத்துக்கு அதிபதிகள் சேர்க்க பெற்றிருந்தால், சேர்க்கையோ அல்லது பார்வையோ எங்கேயாக இருந்து, இப்போ வந்துடுவோம். செவ்வாய்க்கு 3 பார்வை இருக்குது. 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. அதில் ஏதோ ஒரு லக்கணம். அப்போ ஆமாம், இப்படி கன்னியை பற்றி பேசுவோம். அதுக்கு 8ஆம் படம், 3ஆம் படம். சனி 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ கும்பத்தில் கன்னிக்கு ராகு இருந்து, அந்த ராகு கூட செவ்வாய் சேர்க்க பெற்றிருந்தாலும் வந்துடுவோம் 6ஆம் இடம். அப்போ ராகு இருந்து சேர்க்க பெற்றிருந்தாலும், அல்லது செவ்வாயே 4ஆம் பார்வையோ அல்லது 7ஆம் பார்வையாக அல்லது 8ஆம் பார்வையாக பார்க்கப்பட்டால் இது ஒரு ராஜயோகம். புரியுது நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ செவ்வாயை பார்த்துட்டோம், அடுத்து சந்திரனை கூட பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து 3 பார்வை குருவுக்கு இருக்குது. குரு எடுத்துக்குவோம். குரு பகவான் அவர் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக யாருக்கு வர்றார் அப்படின்னு பார்த்துருவோம். 6ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றாருனாக்கும் சந்திரனுக்கு தான் 6ஆம் இடமாக வருவார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு 6ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் வர்றாரு. 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் வர்றார். நம்ம 6ஆம் இடத்தை பார்ப்போம். இப்போ 6ஆம் இடம். அப்போ 8ஆம் இடமாக வர்றது எது? கடகத்துக்கு கும்பம். அப்போ கும்பத்தில் இருக்கிற ஒரு ராக அல்லது தனுசில் இருக்கிற ஒரு ராக சனி இந்த 10ஆம் பார்வையாகவோ அல்லது 7ஆம் பார்வையாகவோ அல்லது 3ஆம் பார்வையாகவோ பார்த்தால் இது ஒரு விபரீத ராஜயோகம். சரி, குருவு பார்க்கிறார், சனியை பார்க்கிறார், அப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இப்படி எடுத்துட்டு அதுக்குள்ள அதிபதிகள் எங்கேயாவது பார்க்கிறார்களா? அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் இத்தனை பார்வைன்னு இருக்குது. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வைகள் ஒரே பார்வை, அது ரைட். விசேஷ பார்வை, அந்த விசேஷ பார்வைனா அதிகமாக பார்வை அப்படி கூட எடுத்துக்கலாம். புரிகிற மாதிரினா எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு பார்வைன்னு ஒதுக்கியிருக்காங்க, 7ஆம் பார்வை. அதுக்கு மேலே சனிக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்னு ஒரு 2 பார்வை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. செவ்வாய்க்கு 7ஆம் பார்வை, 4ஆம் பார்வை, 8ஆம் பார்வை அது ஒன்று. குருவுக்கு 7ஆம் பார்வை, 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இது இத்தனாம் இடத்தில் இருந்தால் பார்வை பார்க்கக்கூடிய இடம். அது இப்படி சொல்லிக்கிட்டே போனால் அவங்களுக்கும் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லும்போது. இப்போ இதில் ஒரு கட்டத்தை போட்டு இங்கே இருந்து இப்படி பார்வை இப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவும் புரியும், ஜோதிடமும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்களும் சீக்கிரமாக ஒரு ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு மிக விரைவாக அதுக்கு ஏற்பாடு செய்கிறேன், சரிங்களா? அடிப்படை ஜோதிடம் கூட வரலாம். அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ராகை பற்றி. இது போதும், ஏன்னா இப்போ நம்ம பேசணும்னா ராகை பற்றி நான் வாரில் அடிக்கிக்கிட்டே போகலாம். அதான் சொல்கிறேன்ல, ராகை பற்றி மட்டும் 100 வீடியோ போடலாம், கேதுவை பற்றி மட்டும் ஒரு 100 வீடியோ போடலாம், பத்தாது. பேசிக்கிட்டே இருக்கலாம். விளக்கம் ஒரே மாதிரி இருக்கும். நன்மைங்குவான் டபக்குன்னு கண்ணில் விரல விட்டு ஆட்டிடும், அங்கே கெட்டுரும். ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். அது யாராக இருந்தாலும் அப்படின்ட்டேன். மூந்தண்டி ஜோதிடர் இருப்பார், ஒரு விரலை விட்டு ஒரு ஆட்டி விட்டுட்டு போயிடும், ஒரு கலக்கி விட்டு போயிடும். தெளிஞ்ச நீர் மாதிரி இருக்கும், டபக்குன்னு ஒரு மீன் மாதிரி தண்ணியை கிளப்பி விட்டு போயிடும், குட்டையை கலக்கி விட்டு போயிடும்.
அந்த மாதிரி இந்த ராகு செய்யக்கூடிய ஒரு இது ரொம்ப கவனமாக பார்க்கணும். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.